Hello Rishi, I'm very excited today. Guess what? என்னங்க உங்க மகாதேவ் கிடைச்சிட்டானா என்ன? ஆமா, இன்னும் 15 minutesல உன்னை நான் சந்திக்க போறேன். எங்க மீட் பண்ண போறீங்க? You know what? அவன் இங்க இருந்து ஸ்விஸ்க்கு போயிருக்கான். ஸ்டடி அண்ட் ஜாப் அங்கதான். Now he settled in Switzerland. பெரிய கம்பெனில ஜாப், இந்தியாக்கு ஏதோ ஒர்க்காக வந்திருக்கானா. 2 weeksல போயிடுவானா. இங்க ஹோட்டல் பாலன்ல தான் தங்கியிருக்கான். எங்க உண்மையிலே அவன் பேர் மகாதேவ் தானா? ஏய், ஹோட்டல் வந்துருச்சு. ஓகே, நான் உனக்கு ஈவினிங் கால் பண்றேன். எல்லா விஷயத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, பை. ஹலோ ஹலோ. Yes? Mahadev room number. I'm the cab driver. He booked the cab. 1 minute, sir. Room number 403. Okay, thanks. 4th floor. Hey, wait. காதலிச்சவ ரூமுக்கு வர சொல்லுவானா? நான் வர்றதுக்கு ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும்? ஏய், இத்தனை வருஷமா நீ தேடிட்டு இருக்க, உனக்கு கிடைக்கலன்னா உன்னை காதலிச்சிருக்க மாட்டான், இல்ல அவன் செத்து போயிருப்பான். உண்மையில எனக்கு பைத்தியம் தான். சின்ன வயசுல இருந்து அவனோட ஞாபகத்தை மறக்காம அப்படியே இருக்கேன்ல. நான் பைத்தியம் தான். என் மகாதேவ பாக்கணும்னு தான் நான் அங்க இங்க இப்படி அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு அவன் மேல இருக்கிறது பைத்தியம் தான். எனக்கு பைத்தியம் தான். ஆனா அவனுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல. அவன் செத்து போயிட்டான்னு மட்டும் சொல்லாத. Try to understand, baby. This is not the right time. என்னடா புரிஞ்சுக்க சொல்ற? எனக்கு இதெல்லாம் கரெக்ட்னே படல. What nonsense. I can't do this. This is not right time, babe. We can explain him later. நான் கோவிந்த ஏமாத்த முடியாது. ச்சே. அன்னைக்கு தேவையில்லாம நான் குடிச்சிட்டேன். குடிக்காம இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. ஸ்ரீ மங்களகௌரி தேவதாபியோ நமஹ நமஸ்கரோமி ஐயா சீக்கிரமா பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்க, முகூர்த்த நேரம் வந்துடுச்சு. டேய் பொண்ணு கூட்டிட்டு வாங்கடா. It's not ஏய், easy. இங்க என்ன பண்றீங்க? Hi. உடனே உன்னை கீழ கூட்டிட்டு வர சொன்னாங்க. போலாமா? चक्षत्रेकपति द्विपदीं सां चतुष्पदी अष्टापदी नवपदी बभूवसी सहस्राक्षरा परमे व्योमन् श्रीमङ्गलगौरी देवताभ्यो नमः मनसा वाचा कर्मणा ध्यायामि ध्यानं परिकल्पयामि आवाहयामि सुवर्णरत्नकस्य सिंहासनं समर्पयामि भद्रं कर्णे विशृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिरजत्राः स्थिरे रङ्गे सुस्तुवागं स्वस्तनोभिर्पश्येम देवहितं यदायुः स्वस्तिर इन्द्रो वृत्रश्रवा स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्योरिष्टनेमि स्वस्तिनो बृहस्पतिर्ददातुः ओम शांति 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 श्री महालक्ष्मी देवताभ्यो नमः मंगलगौरी देवताभ्यो नमो नमः. இந்தாகோ இந்த சுப முகூர்த்த நாள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மோதிரத்தை மாத்திக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் சிவன் பார்வதி மாதிரி எப்பவும் சேமமா இருக்கணும். ओम बृहस्पति नक्षत्र भद्रवष्टि என்னாச்சு? No. No. I'm not a virgin. What? I'm not a virgin. Hey bro. ஒரு நிமிஷம். என்னடா? கோவிந்த். ச்சே. நம்ம வயல்ல விளைச்சல் பண்ணி 3 வருஷம் ஆச்சுடா. உங்க அப்பாக்கும் வர வர உடம்புல சக்தியே இல்லை. கடன் ஒவ்வொரு நாளைக்கும் ஏறிக்கிட்டே இருக்கு. நீ ஏதாவது வேலையில சேர்ந்தனா நம்ம கஷ்டங்களும் தீந்துரும்.
உங்க அப்பா நாங்க படுற கஷ்டத்தெல்லாம் சொல்ல வேணான்னு சொன்னாரு. ஆனா கஷ்டங்கள்ல இருந்து மீறணும்னா நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்பா போயிட்டு வரேன்ப்பா. டேய் கண்ணா, நீ திடீர்னு இங்க வந்திருக்க. பணம் ஏதாவது தேவைப்படுதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, பரவாயில்ல. என்கிட்ட ஏன்டா கூச்சப்படுற? 1 வீக்னா 1 வீக் தான். பிரச்சனைனா கம்பி என்ன வச்சிருவேன். எவ்வளவு வேணும் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, நான் போயிட்டு வரேன். ஜாகிரதா. சரிடா. அம்மா ஒரு நிமிஷம் நில்லுப்பா. உனக்கு பிடிக்கும்னு லட்டு செஞ்சேன். அப்பா 100 ஆண்டு வாழத்தானே சுவாசி, வாழ்வோடு போராடத்தான் யோசி, கண்களில் கண்ணீரிலே கரைந்தாயே, கண்களில் கனவுகள் வளர்த்தாயே, இப்போது மனதினை இரும்பா. இன்னும் 1 மாசத்துல உன் கடன் எல்லாம் அடைச்சிடறேன். இனிமே வீட்டு பக்கம்லாம் வந்து பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது. டேய், நீ ஏன்டா 2 டேஸா ஸ்கூலுக்கே வரல? எங்க அப்பா இறந்துட்டாருடா. டேய், உனக்கு ரொம்ப லக்கிடா, உங்க அப்பா இறந்துட்டாரு. நீ படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம், விளையாடுறதா இருந்தாலும் விளையாடலாம், தூங்குறதா இருந்தாலும் தூங்கலாம். இனிமே உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க. ஹலோ ஹலோ, நான் சஞ்சுவோட ஸ்கூல் டீச்சர் பேசுறேன். என்ன மார்க்ஸ் கம்மியாக வந்திருக்கா? மார்க்ஸ் பத்தி இல்ல, ஃபீஸ் ஷார்ட் டிப்ஸ் அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட பேசுங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், வச்சிடுறேன். ஹலோ. நம்ம நினைச்சபடியே யோகேஷ் ஆன் டைம்ல ப்ராஜெக்ட் முடிச்சிட்டான். எல்லாம் நம்ம கைக்கு வந்துருச்சு. இனிமேல் யோகேஷை வெளியே அனுப்புறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. குவாலிட்டி டெஸ்டிங்க்கு நம்ம ஒரு டிஃபெக்ட் ரெடி பண்ணணும். ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே அனுப்பிடுவோம். இல்லனா இப்ப அவன் ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுக்கு நம்ம பக்கத்திலேயே உட்காருவான். அதுக்கப்புறம் நம்ம நெத்தி மேலேயே உட்காருவான். திறமைசாலியை யூஸ் பண்ணிக்கணும்டா, அதுக்கப்புறம் மெரிச்சிடணும். அந்த ஐடியா நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம எப்பவுமே டாப்ல இருப்போம். இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, நீ நம்ம ஜாதி பையன்ல. டேய், இவ்வளோ மோசமானவனா நீ? இந்த ப்ராஜெக்ட்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஆன் டைம்ல டெலிவர் பண்ணா நீ அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் திருடிட்டு போய் எங்க எல்லாத்தையும் ஏமாத்தி உன் ஜாதி கால் கீழே வைப்பியா? இந்த ப்ராஜெக்ட்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி வீக்கெண்ட் கூட ஒர்க் பண்ணி ஃபேமிலியை விட்டு விலகி இருந்து நாங்க ராத் பகலா 4 மணி வேலை பார்த்து கொடுத்தா நீ எம்எல்ஏ தப்பான ரிப்போர்ட் கொடுப்பியாடா பொறுக்கி ராஸ்கல். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. கண்டிப்பா உன் மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணா இப்படி பண்றாங்க. ஓகே, லீவ் மீ அலோன். ஓகே ஓகே, ஜஸ்ட் லீவிங். ஹலோ, ஏங்க டார்ச்சர் பண்றீங்க? ஃபோன் கட் பண்ணிட்டே இருந்தா நான் பிஸியா இருக்கேன்னு புரிஞ்சுக்க முடியாதா? மிஸ்டர் யோகேஷ், கத்தாதீங்க. உங்க பையன் நீங்க செத்துட்டா நல்லா இருக்கும்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது வரைக்கும் ப்ராப்ளம் உங்க பையன் தான் நினைச்சேன். ஆனா இப்போ நீங்க தான் தெரியுது. நாளைக்கு உங்க பையன் கூட நீங்களும் என்ன ஸ்கூல்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. ஹலோ. ஹலோ வினிதா, கோவிந்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. வாட்?
உனக்கு புதுசா குடிக்கிற பழக்கம் எப்படிடா வந்தது? நான் அப்புறமா கால் பண்றேன். கோவிந்த், ஏய் கோவிந்த், ஏய் விடு, நான் வெளியில போ. சொல்றது கொஞ்சம் டேய் கேளுடா. அவளை வெளியில போ சொல்றா. அது இல்லடா. கையெடு. டேய் அவளை போ சொல்லு. டேய் போ சொல்லு. என்னடா? அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுடா. டேய். போ சொல்லு. போ. டேய், Get விடுடா. out from here. நான் அப்படி என்னடா செஞ்சேன்? என்ன செஞ்சியா? என்ன செஞ்சியா? முதல்ல உனக்கு கேரக்டர்னா என்னன்னு தெரியுமா? ஏய். அதோட மதிப்பு தெரியுமா உனக்கு? கோவிந்த், நாளைக்கு செத்து போயிட்டா நம்மள பத்தி 4 பேர் நல்லதா பேசுவாங்கல்ல, அதுதான் கேரக்டர். ஆனா கேரக்டர் இல்லாத உனக்கு எதுக்கு சொல்லணும்? ஏய் ஏய், அவளை ஏய். போ சொல்றா. போ. பொறுமையாடுறா. கேரக்டர் பர்சனாலிட்டி ரெண்டும் ஒன்னாடா? ரெண்டும் ஒண்ணுதானா? டிக்ஷனரியிலேயே 2 மீனிங் கொடுத்துருக்காங்க. இஷிதா, இஷிதா என்னாச்சு? மாதேவி இறந்துட்டா ரிஷி. என்னங்க, ராகவன் இங்க ஒரு குடும்பம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் அந்த குடும்பத்துல எல்லாரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கம்மா.